வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுகிறான் மகளிரே கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். அடுத்த வாரத்துக்குள் முட்டை இறக்குமதி செய்யப்படும். சீமெந்துக்கான செஸ் வரி குறைப்பு. அதிகரித்து வரும் தேர்தல் முறைப்பாடுகள். மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 50% நிறைவு பெற்றது வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள். பீகார் இணைப்பு உடைந்ததால் இரண்டாக பிரிந்த மகத் எக்ஸ்பிரஸ் ரயில். ஜம்மு காஷ்மீர் இந்துக்களிடம் போலியான அச்சத்தை பாஜக உருவாக்குகிறது. மம்தா பானாட்சி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. வியட்நாமை தாக்கிய சூறாவளி புயல் 14 பேர் பலி. அமெரிக்காவில் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு. சிங்கப்பூரில் நடுவானில் விமானம் குலுங்கியதால் 7 பேர் படுகாயம். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த இந்தியாவால் உதவ முடியும் மித்தாலே. வெடிகுண்டு மிரட்டினார் துருக்கியில் அவசரமாக தரையிறங்கிய இந்தியா ஜெர்மனி விமானம். விசாரணையில் வெளியான தகவல். இனி வருவன விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்ததன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை எனினும் பொருளாதார முயற்சிக்காகவும் சமூக கட்டமைப்பின் முன்னேற்றத்துக்காகவும் எடுத்துள்ள தீர்மானங்களை முன்னெடுக்க தற்போதைய அரசாங்கம் தொடர வேண்டும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். நெருக்கடியான சூழலில் அரசாங்கத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்ற போது கல்வி அமைச்சராக நான் நியமிக்கப்பட்டேன். அப்போதைய காலகட்டத்தில் கல்வித்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தேசிய புரட்சிகள் உரிய காலத்தில் நடத்தப்படாமல் பிற்படுத்தப்பட்டிருந்தன. கல்வித்துறையை மீண்டும் சீர் செய்ய முடியுமா என்ற பாரிய பிரச்சனை எழுந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் கல்வித்துறையில் நிலவிய பிரச்சனைகளுக்கு கட்டம் கட்டமாக தீர்வு கண்டுள்ளோம். வடக்கு மாகாணம் உட்பட அனைத்து மாகாணங்களுக்கும் ஆசிரியர் நியமனங்களை வழங்கியுள்ளோம். பாடசாலை சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்களையும் வழங்கியுள்ளோம். யாழ்ப்பாண மக்களுக்கு 1ஆவதும் 2ஆவதும் 3ஆவதும் கல்வி என்பதை உறுதியாக குறிப்பிட வேண்டும். கல்வித்துறையில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியில் தொழிற்சங்க போராட்டங்களையும் முன்னெடுத்தார்கள். ஆசிரியர் அதிபர் சபையில் நிலவும் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி விசேட குழுவை நியமித்தார். இதற்கமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அரசு சேவையாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும். 1ஆம் தர சேவைய ஆசிரியர்களின் சம்பளம் 38,000 ரூபாவில் அதிகரிக்கப்படும் என மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் D56 ரக துப்பாக்கி ரவையுடன் சென்ற இளைஞர் ஒருவரை ஜனாதிபதி பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்திவெளி போலீஸ் பிரிவில் உள்ள கிரான் கோரகளிமடு பிரதேசத்தில் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தருபவர்கள் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் சோதனையிட்டு அனுப்பியுள்ளனர். இதன்போது கூட்டத்துக்கு சென்ற இளைஞர் ஒருவரை சோதனையிடும் போது அவரின் உடமையில் இருந்து T56 ரக துப்பாக்கி ரவை ஒன்றை கண்டுபிடித்து மீட்டதை அடுத்து அவரை கைது செய்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவர் வாகரை பம்மி வெட்டுவான் மீதி சேர்ந்த 24 வயதுடைய கடத்தலில் ஈடுபட்டு வருபவர் எனவும் இவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவும் அருணகுமார திசாநாயக்கவும் புதிய அரசியல் திருமண விருந்து உண்கிறார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டை தீயிட்டு கொளுத்துகின்றவர்களுக்கு கொலைகளை செய்கின்றவர்களுக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்று கூறியுள்ளார். ரணில் அனுர இருவருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையில்லை. இவர்களில் ஒருவருக்கு மக்களின் இதய துடிப்பும் தெரிவதில்லை. 220 லட்சம் மக்களின் எதிர்பார்ப்பு ஆசை துன்பம் வேதனை என்பவற்றையும் மறைப்பதில்லை. இவர்களின் மற்றவர் அனைவரையும் சீரழிக்கின்றனர். எரியூட்டுகின்ற சமூக படுகொலைகளை முன்படுத்தி செயற்படுத்துகின்றனர். 200 ஆடை தொழிற்சாலைகளை உருவாக்குகின்ற வழி முன்னெடுக்கப்பட்ட போது துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரேமதாஸ் உருவாக்கும் ஆடை தொழிற்சாலைகளை தீயிட்டு கொளுத்துவதாக எச்சரிக்கை விடுத்தவர்கள் என மேலும் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் சீமெந்துக்கு விதிக்கப்பட்ட செஸ் வரி 1 கிலோகிராம் ஒன்றுக்கு ₹1 குறைக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் இந்த தகவலை வழங்கியுள்ளது. இந்த வரி குறைப்பு 2024 ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த வரி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழில் நடைபெற்ற பேரணியின் போது இனவாதத்தை தூண்டியதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நிறுவனங்களுக்கு இடையிலான நிறுவன ஊழியர் சங்கத்தின் 25வது மாநாட்டில் உரையாற்றிய அனுரகுமார தமக்கு எதிராக வடக்கு மக்களிடம் தேவையற்ற கருத்தை ரணில் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோருமாறு அவர் ஜனாதிபதி விக்ரமசிங்கவிடம் கோரியுள்ளார். ரணில் இந்த தேர்தலில் எதவானத்தை தூண்ட முயற்சிக்கிறார் எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ரணிலுக்கு அவர் சரியான பதிலை அளித்தார். ஆகவே ரணில் இப்போது வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதேவேளை நாட்டில் இனவாதத்தை தூண்டும் அரசியல் தற்போது இல்லை. அவ்வகையான அரசியல் இப்போது செல்லுபடியாகாது, அது வெற்றி அடைவதும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த தலதா அத்தக்குரலை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார். இதன்படி தற்போது வெளிவடி நகரில் நடைபெற்று வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்ணாடி துண்டுகள் வெட்டிய காயத்துக்கு ஒரே சிகிச்சை பெறாமையினால் கிருமி தொற்றுக்கு இலக்காகி பெண் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறையைச் சேர்ந்த தயாரூபன் உதயகுமாரி எனும் பெண்ணை உயிரிழந்துள்ளார். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் குறித்த பெண்ணுக்கு காலில் கண்ணாடி துண்டுகள் வெட்டியதால் ஏற்பட்ட காயத்துக்கு உரிய சிகிச்சை பெறாதமையினால் காலில் வீக்கம் ஏற்பட்ட நிலையில் அதற்கு தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு சிகிச்சை பெற்றுள்ளார். தொடர்ந்தும் காயம் குணமாகாதால் கடந்த 3ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதேவேளை கிருமி தொற்று ஏற்பட்டமையினால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூட்டு பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 2863 அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 209 முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் தொடர்புடைய 2113 முறைப்பாடுகள் தொடர்பில் தேர்வு கண்டுள்ளதாகவும் எஞ்சிய 750 முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் வாய்ப்புள்ள நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை வங்கக்கடலின் ஆழ்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடல் மற்றும் மீனவ மக்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்த 2 நாட்களில் ஒடிசா கடற்கரையை அடையும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த கடற்பகுதியில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் 50% வரை நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அச்சிடப்பட்டுள்ள வாக்குச்சீட்டுகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை அடுத்த வாரத்துக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் பாரம்பரிய அரசியலை தோற்கடிக்க அனைவரும் முன்வர வேண்டும் என மாற்றத்துக்கான தமிழ் மக்கள் அமைப்பின் சிவலிங்கம் கமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவினை ஜனாதிபதியாக முன்வர வேண்டும். உள்ளூர் உற்பத்திகளை பெருகாமல் 2 வருடங்களாக கடன்கள் மூலமே நாட்டை கொண்டு செல்கின்றோம். எனவே இவ்வாறான நிலையை மாற்றும் வகையில் மக்கள் செயற்பட்டு தங்களது வாக்குகளை வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். புதிதாக மின் இணைப்புகளை மேற்கொள்ளும் போது வரி இலக்கத்தை கட்டாயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான முன்மொழிவு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. வாகன பதிவு, வருமான உரிமம் பெறுதல், நடப்பு கணக்கு தொடங்குதல், நிலம், அசையாச்சத்து உள்ளிட்ட சொத்துக்களை பெறுதல் போன்ற வழக்குகளில் வரி இலக்கத்தை பெறுவதற்கு தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி மின்சாரத்தில் தேவையை பூர்த்தி செய்வது தொடர்பான பரிந்துரை நிதி திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
எதிர்வரும் நவம்பர் மாத இறுதிப் பகுதியில் பொதுத் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி உட்பட பல பிரதான கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைப்பது பொதுத் தேர்தலை நடத்துவோம் என ஏற்கனவே அறிவித்துள்ளன. இதற்கு முன்னதாக செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து அதே வாரத்தில் பிரதிநிதிகள் சபைகளை கலைத்துவிட்டால் 66 நாட்களுக்குள் பொதுத் தேர்தலை நடத்தலாம் என்று தேர்தல் ஆணையகம் தெரிவித்திருந்தது. இனி வரும் இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்து வாக்காளர்களிடம் போலியான அச்சத்தை உருவாக்கி அவர்களை மிரட்ட பாஜக விரும்புகிறது. அதனால் அதனை மையப்படுத்திய அக்கட்சியின் உயர்மட்ட தலைவர்களின் பிரச்சாரங்கள் உள்ளன என்று தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபாரூக் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் தீவிரவாதம் தலை தூக்கும் மற்றும் மக்களை தவறாக பாஜக வழிநடத்துவதாகவும் அவர் சாடியுள்ளார். தேசிய நாட்டு கட்சி நிறுவனம் ஜேக் முகமது அப்துல்லாவின் 42வது நினைவு நாளை முன்னிட்டு நசீம் பாக்கில் உள்ள நினைவிடத்தில் ஃபரூக் அப்துல்லா அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து சமூகத்தினரை அச்சுறுத்த விரும்புகின்றனர். இந்துக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று பாஜகவினர் நினைவுகின்றனர். ஆனால் இன்று இந்துக்கள் மாறிவிட்டார்கள். முதலில் பாஜகவினர் ராமரின் பேரை கூறி இந்துக்களிடம் வாக்கு கேட்டனர். இப்போது அவர்களை அச்சுறுத்தும் விரும்புகிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 370 பாஜக ரத்து செய்துவிட்டது. ஆனால் தீவிரவாதம் முடிவுக்கு வந்துவிட்டதா, தீவிரவாதம் மீண்டும் தலை தூக்கிவிட்டது, இவை அனைத்துக்கும் அவர்கள்தான் பொறுப்பு என்றுள்ளார். மேற்கு வங்கத்தின் பயிற்சி மருத்துவர் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அரசும் கையாண்ட விதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மாநிலங்களவை எம்பி ஜவஹர் ஜிகர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதுகுறித்து ஜவஹர் ஜிர்கார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர் ஊழல் பற்றியும் கட்சியின் சில பிரிவு தலைவர்களிடம் அதிகரித்து வரும் வலுவான ஆயுத யுத்திகள் குறித்து மாநில அரசு அக்கறை காட்டாதால் நான் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தேன். ஊழல் அதிகாரிகள், மருத்துவர்கள் உயர் மற்றும் முக்கிய பதவிகளை பெறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும், எனது இத்தனை ஆண்டு அனுபவத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அளவுக்கான எதிர்ப்பு மற்றும் நம்பிக்கையின்மை நான் பார்த்ததே இல்லை. ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த பயங்கரவாத சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட நான் 1 மாத காலம் பொறுமையாக காத்திருந்தேன். பழைய மம்தா பானர்ஜி வானியில் போராட்டம் நடத்தும் இளநிலை மருத்துவர்களுடன் நீங்கள் நேரடியாக பேசுவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. அரசு இப்போது என்ன தண்டனை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அது மிகவும் குறைவு மற்றும் தாமதமானதே. கடந்த 3 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தின் இப்பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்காக எனக்கு நீங்கள் அளித்த வாய்ப்புக்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இனியும் நான் எம்பியாக தொடர விரும்பவில்லை எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். இனி வருவது உலகச் செய்திகள். வடமேற்கு பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவை தாக்கிய யாகி சூறாவளி புயல் நேற்று வியட்நாமை தாக்கியது. வியட்நாமின் வடக்கு கடலோர பகுதி மாகாணங்களை 149 கிலோமீட்டர் வேகத்துடன் புயல் கரையை கடந்து இதன் காரணமாக பலத்த காற்றுடன் பல மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. புயல் காரணமாக கடலோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பலத்த காற்று வீசியதால் ஏராளமான மரங்கள் வேருடன் சாய்ந்தன. ஏராளமான மின்கம்பங்கள் சாய்ந்ததால் சுமார் 30 லட்சம் மக்கள் மின்சாரமின்றி தவிக்கின்றார்கள் என்றும் கனமழையால் சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. விவசாய நிலங்களையும் இந்த புயல் விட்டு வைக்கவில்லை எனவும் பெருமளவான நெல் மற்றும் வளப்பயிர்கள் சேதமடைந்தன. புயல் காரணமாக 4 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. புயல் மழை தொடர்பான விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 176 பேர் காயமடைந்துள்ளனர். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 925 நாளாக நீடித்து வருகின்றது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன. போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். ஆனால் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக உக்ரைன் இதுவரை எவ்வித அறிவிப்பும் வெளியிடவில்லை என, அதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையே போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது.
இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையே பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவால் முடியும் என்று இத்தாலி பிரதமர் யோர்கியா மெலோனி இது தொடர்பாக கூறுகையில், உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா சீனா போன்ற நாடுகளால் உதவ முடியும் என்றுள்ளார். உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் எனவும் சீனா, இந்தியா, பிரேசில் போன்ற நட்பு நாடுகள் மத்தியஸ்தம் செய்யலாம் என்றும் புதன் கூறியிருந்த நிலையில் இத்தாலி பிரதமர் எவ்வாறு கூறியுள்ளார். ரஷ்யாவின் ராணுவ தளவாடங்கள் சேமிப்பகம் ஒன்றின் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அங்கிருந்த வெடிபொருட்கள் வெடித்து சிதறியுள்ளன. ரஷ்யாவின் ஆயுதங்கள் சேமிப்பகம் ஒன்று உள்ள நிலையில் அதிகாலை 3 மணியளவில் உக்ரைன் அந்த சேமிப்பகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ட்ரோன் மூலம் அந்த சேமிப்பகத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. எத்துடன் இனிதே தமிழ் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.